ஹாய், வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மச்சான் தினேஷா, என்னடா நடக்குது நம்ம கேங்கில்? இனி நம்ம யாரும் முரட்டு சிங்கிள்னு சொல்லிட்டு சுற்ற முடியாதுன்னு தோணுது. ஏன்டா மணி இப்படி சொல்கிற? இல்லை, காலையில் நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணதை பார்த்து எப்படியே அந்த பொண்ணுக்கிட்ட விழுந்துருவாரோன்னு தோணுச்சு மச்சி. இப்போ அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இனிமேல் அவரை சிங்கிள்னு சொல்ல முடியாதுல்ல. டே, அவன் இப்போ இல்லைடா, நேற்று நைட்டே விழுந்துட்டான். ஆனால் ஆதி ப்ரோவும் விழுந்துருவார் போலையே. எப்படிடா சொல்கிற? யார், அஞ்சு கிட்டேயா? இல்லை, ஆட்டோ வேணான்னு ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல, அவங்கக்கிட்ட தான். என்ன நம்ம இப்போ இப்படி தான் நிற்க போகிறோமான்னு கேட்ட உடனே ஆட்டோ பிடிக்கிறேன்னு சொல்கிறாரு. ஆட்டோ வேணான்னு சொன்னதும் டாட்டா மேஜிக் கேட்குறாரு. என்னமோ நடக்குது மச்சி. இவனுங்க சண்டை போடுறேன்னு உள்ளுக்குள்ளே எதையோ ஓட்டுறானுங்க, நமக்கு தான் தெரியல. சரி, நம்ம இதை ஹாஸ்டல் போய் பேசிக்கலாம். அண்ணா, நாச்சியார் ஹாஸ்டல் வரீங்களாண்ணா? எத்தனை பேருப்பா? 10 பேர் இருக்கோண்ணா. அப்போ 200 கொடுங்கப்பா. சரி, ஓகேண்ணா, வாங்க. ஹாய் நிலா, நம்பர் 7 என்னோட சீட்டு. இங்கே என்ன பண்ணுற நீ? பஸ் எடுக்க போகிறாங்க, கீழே இறங்க முதல்ல. நான் டிக்கெட் வாங்கியிருக்கேம்மா, நானும் உன்னோட சென்னை தான் வரப்போகிறேன். எதுக்கு? நீ தானே சொன்ன இந்த மூஞ்சை பார்க்காம இருக்க முடியலன்னு, அதனால தான் உன் கூடவே வரேன். தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத அக்கிலன், தயவு செஞ்சு இறங்கி ஹாஸ்டல் போ. சொல்கிறத கேளு. அதெல்லாம் முடியாது, நான் உன் கூட தான் சென்னை வருவேன். ஐயோ, அப்போ எதுக்கு இந்த மூஞ்சை பார்க்காம இருக்க முடியாதுன்னு சொன்னேன்னு சொல்லு. அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன். நீ என்னமோ பண்ணிட்டு போ. சரி, அப்போ என் மேலே சாஞ்சிக்கோ. முறைக்காதம்மா, அந்த பக்கம் கம்பி இருக்குது. பஸ்ஸு மூவ் ஆகும்போது உன் தலையில் அடிப்படும். அதனால தான் சொன்னேன். நல்லது சொன்னால் கூட ஏமா கோச்சிக்கிற? நீ எனக்கு எந்த நல்லதும் சொல்ல வேணாம். என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும். சரி, என் வேலையை நான் பார்க்குறேன். சொன்னால் புரிஞ்சுக்க அகிலன். பஸ்ஸு மிட் நைட்டில் சென்னைக்கு போகும். மிட் நைட்டில் வந்து சென்னையில் என்ன பண்ணுவேன் நீ தனியாக? நீ மிட் நைட்டில் எப்படி உங்கள் வீட்டுக்கு போவ? என்னை பிக்கப் பண்ண என்னோடய அப்பா இருப்பார். அவர் உன்னை பார்த்தாருனா கேட்டார்னா நான் என்ன பதில் சொல்லுவேன்? நான் உன்னோட ஃப்ரெண்டு, உன் கிளாஸ்மேட்டு, உனக்கு உடம்பு சரியில்லை, உன்னை கூப்பிட்டு வந்து விட வந்தேன்னு சொல்லு, முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இதுக்கு போய் பயப்படுற? நிலா, என்ன நடக்குது நம்ம லைஃப்பில்? என்ன நடக்குது? எதுக்காக என்னை பார்க்காம இருக்க முடியாதுன்னு சொன்னேன்? சொல்லு நிலா. ஏன்னா எனக்கு உன்னை பிடிச்சிருக்குடா. என்ன பிடிச்சிருக்கா? இது முன்னாடியே சொல்கிறதுக்கு என்னடி? சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்ப? சொல்லியிருந்தனா நாங்கள்லாம் முரட்டு சிங்கிள்னு சொல்லியிருப்ப, அவ்வளோதானே? அப்படிலாம் இல்லை. நீ ஃபர்ஸ்ட் டே காலேஜ் வந்தப்போ நான் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிட்டேன். அதை மறைக்க தான் உங்ககிட்ட அவ்வளோ சண்டை போட்டது. நிஜமாவா? ஆமாம். சரி சொல்லு, உனக்கு ஏன் என்னை பிடிச்சது? அதெல்லாம் என்னால் இப்போ சொல்ல முடியாது. நிலாக்கியா அகிலனை பிடிச்சது? வாங்க நாளைக்கு பார்க்கலாம்.